நடிகரும் தேமுதிக கட்சியோட தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நல சரியில்லாத காரணத்தால போன வருஷம் டிசம்பர் மாதம் காலமானாரு. அவரோட ரசிகர்கள் இனிமேல் தலைவனை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாத அப்படின்னு கவலைப்படும் போது வந்த அப்டேட் தான் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறமா பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, வெங்கட் பிரபுவும் என்னை வந்து மீட் பண்ணாரு. கேப்டன் அவர்கள் இருந்திருந்தா கண்டிப்பா அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட முடிவை எலெக்ஷனுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. கோட் படம் போக கேப்டன் அவர்களோட பையன் சண்முக பாண்டியன் நடிக்கிற படைத்தலைவன் படத்திலையும், விஜயாண்டனி நடிச்சிருக்க மலை பிடிக்காத மனிதன் படத்திலையும் கேப்டன் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறதா நியூஸ் மீடியாலலாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இந்த அப்டேட்டை ஓப்பனாவே கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா தான் தேமுதிக கட்சியில இருந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமா படத்துல கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட முன் அனுமதி இல்லாம இந்த மாதிரி நியூஸ் வருவதை தவிர்க்கணும். கேப்டன் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமா படத்துல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இதுவரை யாருமே எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிட்டோம். ஸோ எங்களோட அனுமதி இல்லாம நியூஸ்லயும் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி அப்டேட் கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. கேப்டன் அவர்களோட பையன் அப்படிங்கறதுனால கண்டிப்பா படைத்தலைவன் படத்துல கேப்டன் அவர்களை கொண்டு வந்துருவாங்க. ஆனா கோட் படத்துக்கும் மலை பிடிக்காத மனிதன் படத்துக்கும் அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.